எப்படியாவது ஈரானை கீழே விழுத்தாட்டு, ஈரானை டவுன் பண்ணிட்டாலே மத்திய கிழக்கு மிடில் ஈஸ்ட் பூராவே அடிமைகள் ஆயிடுவாங்க. ஆல்ரெடி எத்தனை பேரும் அடிமையாக தான் இருக்கிறாங்க. ஈரானை அடித்து வீழ்த்துட்டாங்கன்னா அடிமைகள் ஆக்கிடலாம் மொத்தமாகங்கிறதுக்காகத்தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. அந்த அடிப்படையில் சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, தற்போது சர்வதேச மட்டத்தில் அமெரிக்காவினுடைய அண்டை நாடுகள் மீதான இன்வால்மெண்ட் தான் அதிகமாக பேசப்படுவது நமக்கு தெரியும். திடீரென ஒவ்வொரு நாட்டுக்குள்ளே நுழையிறாங்க, தாக்குதல்களை நடத்துகிறாங்க. எந்த விதமான அறிவுறுத்தல்களும் இல்லாமல் இன்னொரு நாட்டை ஆக்கிரமிக்கிற அந்த நாட்டினுடைய அதிபரை கைது செய்கிற வேலைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு அநியாய காட்சிகளை தான் நம்ம பார்த்து வர்றோம். இந்த அடிப்படையில் எதிர்வருகிற நாட்களில் அவங்க கொலம்பியா, ஈரான், மெக்சிகோ, டென்மார்க்கினுடைய கிரீன்லாந்து போன்ற நாடுகள் மேலே அடுத்த கட்ட தாக்குதல்களை நடத்தலாம் என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பே அதை ஓப்பனாக பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட் போடக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டே இருக்குது. இந்த நேரத்தில் தான் வரலாற்றில் அமெரிக்கா எந்தெந்த நாடுகளில் ஆட்சி கவிழ்ப்புகளை செய்திருக்கிறது, எதற்காக செய்திருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அமெரிக்காவினுடைய ஆட்சி கவிழ்ப்பு பணியை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக அவங்க எந்தெந்த நாடுகளை மெயினாக பல நாடுகள் ஆட்சி கவிழ்ப்புகளை செஞ்சுருக்கிறாங்க, ஓப்பன் ஃப்ரேமில் நின்று எதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கங்கிறத பார்த்தோம்னாலே அவர்கள் முழுவதுமாக அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய வளங்களை அபகரிப்பதற்காக, கொள்ளையடிப்பதற்காகத்தான் இந்த ஆட்சி கவிழ்ப்புகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம வரலாற்றில் அறிய முடியும். அந்த அடிப்படையில் அமெரிக்க வரலாற்றில் முதலாக ஆட்சி கவிழ்ப்பு செய்யப்பட்டது 1953 ஈரானில் தான் நடைபெற்றது என்பதுதான் நம்ம இங்கே பார்க்க இருக்கிற முக்கியமான செய்தியாக இருக்கிறது. ஈரான் மேலே ஒரு கழுகு பார்வையை எப்போதுமே அமெரிக்கா வைத்து கொண்டே இருக்கிறது. பாரசீக வளைகுடாவை வீழ்த்த வேண்டும் என்பது அவர்களுடைய மிக பெரும் தேவையாக இருக்கிறது. ஆனால் பாரசீகம் வீழாமலேயே தாக்குப்பிடித்து கொண்டிருக்கிறது. தற்போது ஈரானுக்குள்ள நடக்கக்கூடிய போராட்டங்களின் பின்னணியிலும் இஸ்ரேல், அமெரிக்காவினுடைய கைக்கூலிகள் நின்று கிளர்ச்சிகளை கிளப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். எப்படியாவது ஈரானை கீழே விழுத்தாட்டு, ஈரானை டவுன் பண்ணிட்டாலே மத்திய கிழக்கு மிடில் ஈஸ்ட் பூராவே அடிமைகள் ஆயிடுவாங்க. ஆல்ரெடி எத்தனை பேரும் அடிமையாக தான் இருக்கிறாங்க. ஈரானை அடித்து வீழ்த்துட்டாங்கன்னா அடிமைகள் ஆக்கிடலாம் மொத்தமாகங்கிறதுக்காகத்தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. அந்த அடிப்படையில் 1953 ஈரானில் செயல்பட்டு வந்த அமெரிக்காவுடைய மிகப்பெரிய எண்ணெய் கம்பெனி, ஆயில் கம்பெனின்னு சொன்னால் அது ஆங்கிலோ ஈரானியன் ஆயில் கம்பெனி. இந்த ஆயில் கம்பெனியை அன்றைய ஈரானுடைய ஆட்சியாளராக செயல்பட்ட முகமது முசாதிக் என்கிறவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் தேசியமயமாக மாற்றுகிறார். முழுவதுமாக ஈரானுக்குத்தான் சொந்தம், அமெரிக்காவுக்கு இதனுடைய எந்த வருமானத்தையும் தர முடியாது, இனிமேல் எங்களுடைய சொத்து எங்களுக்கானது என்பதுதான் முகமது முசாதிக்கினுடைய தேசியமயமாக்கல் திட்டத்தினுடைய அடிப்படையாக இருந்தது. எனவேதான் இந்த எண்ணெய் வர்த்தகத்தை எப்படியாவது ஈரானில் இருக்கக்கூடிய பெட்ரோலியத்தை அபகரிக்கணுங்கிறதுக்காக சிஐஏயினுடைய துணையில் பிரித்தானிய உளவு அமைப்புகளும் ஒன்றிணைந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஈரானுக்குள்ள ஒரு பெரிய ஆட்சி கவிழ்ப்பை உண்டாக்குகிறார்கள். அந்த ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது, முகமது முசாதிக் அவர்களுடைய ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு ஷாஹ் முகமது ரெசா பஹ்லவி என்கிற அமெரிக்காவினுடைய கொத்தடிமை ஒருவன் ஆட்சியாளராக நியமிக்கப்படுகிறான். அமெரிக்காவினுடைய கொத்தடிமையாக இருந்து மொத்தமாக செயல்பட்ட இவருடைய ஆட்சி 1979 ஈரானிய புரட்சி வரைக்குமே தொடர்கிறது. ஈரானிய புரட்சியில தான் 1979 ஷாஹினுடைய ஆட்சி இல்லாமலாக்கப்படுகிறது. அமெரிக்கா மொத்தமாக ஈரானை விட்டு வெளியேறுகிறது. எனவே ஈரானைத்தான் முதல்ல அவங்க ஆட்சியை கவிழ்த்தாங்க. அதற்கு பிறகு ஷாஹினுடைய ஆட்சி 1979 கவிழ்க்கப்பட்டதற்கு பிறகு இன்று வரைக்கும் ஈரானில் இடம்பெற்ற அந்த இஸ்லாமிய புரட்சி என்று அன்றைக்கு இருந்த ஹொமைனியினுடைய தலைமையில் நடைபெற்ற ஆட்சி கவிழ்ப்பு. அதற்கு பிறகு இந்த நிமிடம் வரைக்கும் ஈரானில் ஒரு ஆட்சி கவிழ்ப்பை அவர்களால் செய்ய முடியவில்லை. இந்த வாட்டியாவது செஞ்சிடணுங்கிறதுக்காக ரொம்ப தடுமாறக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியும். அதற்கு அடுத்ததாக 1954 அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா குவாந்தமாலாவினுடைய ஆட்சியை கவிழ்த்தாங்க. குவாந்தமாலாவில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஜனாதிபதியாக ஜக்கோபோ அர்பன்ஸ் கஸ்மான் என்கிறவர் செயல்பட்டு வந்தார் 1954. இப்படி செயல்பட்டு வந்தவர் லட்சக்கணக்கான நிலங்கள் தனியார் வசம் இருந்தது. அவங்க கம்யூனிஸ்ட் சிந்தனையில் இருந்ததுனால பொது உடைமையாக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுறாருன்னா லட்சக்கணக்கான தனியார் நிலங்களை மக்களுக்கு பயன்படுத்துவதற்காக தேசிய ரீதியில் அது ஒரு தேசியமயமாக அறிவிக்கிறார். எப்படி ஈரானில் தேசியமயமாக்கப்பட்ட அமெரிக்க கம்பெனிகள், அதே மாதிரி இங்கிருந்து லட்சக்கணக்கான தனியார் நிலங்கள் தேசியமயமாக்கப்பட்டது. இதில் அமெரிக்காவினுடைய யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனியினுடைய ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களும் அரசுடைமையாக்கப்பட்டு விட்டது, பொதுமக்களுக்கானது என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. எனவே அமெரிக்காவினுடைய இந்த கம்பெனி நாட்டை விட்டு வெளியேற வேண்டி வந்தது. அதற்கு பிறகுதான் என்ன பண்றாங்கன்னா கஸ்மான கவிழ்க்கணுங்கிறதுக்காக, அவருடைய ஆட்சியை இல்லாமலாக்கணுங்கிறதுக்காக
உள்ளூரில் இருந்த ஆயுத குழுக்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுது அமெரிக்கா. அதனூடாக உள்ளூர் ஆயுத குழுக்களை அவங்க வளர்த்து வர்றாங்க. கஸ்மானுடைய ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது. கவிழ்க்கப்பட்டதுக்கு பிறகு கர்னல் காஸ்டிலோ அர்மாஸ்ங்கிற ஒருவர் ஜனாதிபதியாக நியமிக்கப்படுகிறார் குவாந்தமாலாவில். அவர் என்ன பண்றாருன்னா, கஸ்மான் எந்த நிலங்களை எல்லாம் அரசுடைமை தேசியமயமாக்கினாரோ அது எல்லாவற்றையுமே மீண்டுமே பிரைவேட் கம்பெனிகளுக்கு கொடுத்துடுறாரு. இதுதான் அமெரிக்காவுக்கு தேவையானது. இந்த காரியத்தை செய்யறதுக்காகத்தான் அமெரிக்கா குவாந்தமாலாவில் இந்த ஆட்சி கவிழ்ப்பையை பண்ணாங்க. 3 ஆண்டுகளுக்கு பிறகு காஸ்டிலோவையும் அந்த உள்ளூர் ஆயுத குழுக்களை கொள்றாங்க. கொல்லப்பட்டதுக்கு பிறகு 1960 இருந்து 1996 வரைக்கும் அண்மைய காலகட்டம் வரைக்கும் குவாந்தமாலாவில் ஒரு உள்நாட்டு யுத்தம் நடைபெற்று வந்தது. இப்போது அந்த உள்நாட்டு யுத்தம் இல்லாமல் ஆகியிருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் 1961 இதே மாதிரி காங்கோ டெமோக்ராட்டிக் குடியரசு மேலே அமெரிக்கா ஒரு ஆட்சி கவிழ்ப்பை மேற்கொண்டாங்க. காங்கோவில் முதலாவதாக சட்ட ரீதியாக தேர்வான பிரதமர் தான் பெட்ரிகா லுமாம்பா. இவரை கொலை செய்வதற்கு அமெரிக்காவினுடைய CIA முழுவதுமாக தொடர்பில் இருந்தது. லுமாம்பா ஆப்பிரிக்காவினுடைய அத்தனை கண்ட்ரிகளும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறத வலியுறுத்திய ஒருவர். அதே நேரத்தில் காங்கோவினுடைய அரிய வகை கனிமங்களை எல்லாம் தேசிய உடைமையாக்கினார். இந்த அரிய வகை கனிமங்கள் மேலே தாங்க பெரிய கண்ணை அமெரிக்காவுக்கு இருக்குது. பெட்ரோலியம், அதே மாதிரி லித்தியம், தங்கம், வைதூரியம், வைரம், இவற்றை அபகரிப்பது தான் அமெரிக்காவினுடைய முழுமையான பார்வையாக இருக்கிறது. 1961 காங்கோவினுடைய ஆட்சியை அவங்க கவிழ்த்தாங்க. கவிழ்த்ததுக்கான காரணமே தான் லுமாம்பா கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு மேற்குலகத்தினுடைய ஆதரவு பெற்ற தலைவராக செயல்பட்ட மொபுடு சிலி செகோ என்கிற ஒருவர் பிரதமராக அறிவிக்கப்படுறார் காங்கோ டெமோக்ராட்டிக் குடியரசுக்கு. அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த கனிமவள மாகாணமாகவே மொத்தமாக செயல்பட்ட காங்கோவினுடைய கட்டாங் மாகாணத்தை மொத்தமாகவே அமெரிக்கா அபகரித்துக் கொள்கிறது. அதில் இருந்த கனிம வளங்களை எல்லாம் தேவையான அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் அமெரிக்காவுக்கு எடுத்து போயிட்டாங்க. காங்கோவினுடைய இந்த கனிம வளங்களில் இருந்து பெறப்பட்ட யுரேனியத்தின் மூலமாகத்தான் 2ஆம் உலக மகா யுத்தத்தின் போது ஹிரோஷிமா, நாகசாகி ஆகிய நகரங்களில் அவங்க குண்டு போடுவதற்கு, அணுகுண்டு தயாரிப்பதற்கே இந்த யுரேனியத்தை தான் பயன்படுத்தினாங்க என்று வரலாறு சொல்கிறது. காங்கோவில் இருந்து எடுக்கப்பட்ட யுரேனியத்தின் மூலமாக தயாரிக்கப்பட்ட அணுகுண்டு தான் ஜப்பானுடைய ஹிரோஷிமா, நாகசாகி ஆகிய நகரங்களில் போடப்பட்டது. இந்த அநியாயத்திற்கு காரணமாகவும் இதுதான் அமைந்திருந்தது. 1961 இந்த DR காங்கோவினுடைய ஆட்சியை அமெரிக்கா கவிழ்த்திருந்தது. அதே மாதிரி 1965 இந்தோனேஷியாவினுடைய ஆட்சி கவிழ்ப்புக்கு அமெரிக்கா துணை போகிறது. CIA துணையோட 1/2 மில்லியன் பேர் இந்த ஆட்சி கவிழ்ப்பில் கொல்லப்படுறாங்க. மொத்தமாக 1/2 மில்லியன் 5 லட்சம் பேர் கொல்லப்படுறாங்க. அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற சர்வாதியாக செயல்பட்ட சுகாட்டோ என்கிறவர் தான் ஆட்சியில் அமர்த்தப்படுறாரு. சுகாட்டோவினுடைய கொடுமையான ஆட்சி கிட்டத்தட்ட 3 தசாப்தங்கள் 30 ஆண்டுகள் தொடர்கிறது. இப்படி தொடர்ந்த நிலையில தான் கிழக்கு தீமோரில் மாத்திரம் 2 லட்சம் அப்பாவிகளை கொன்று குவிச்சார் சுகாட்டோ என்கிற குற்றச்சாட்டுகள், இன அழிப்பு குற்றச்சாட்டு சுகாட்டோ மேலே இந்தோனேஷியாவில் சுமத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் சுகாட்டோவுக்கு அமெரிக்கா ஆயுதங்களையும் பண உதவிகளையும் மொத்தமாக செய்து வந்த நிலையில் 1998 இந்தோனேஷியாவினுடைய மாணவர் அமைப்பினுடைய தொடர் போராட்டத்தின் காரணமாக சுகாட்டாவினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அமெரிக்காவினுடைய தசாப்தம் இந்தோனேஷியாவில் முடிவுக்கு வந்தது. அதை தாண்டி 2001 ஆப்கானிஸ்தானுக்குள்ள புகுந்து ஆப்கானிஸ்தானில் ஒசாமா பின் லேடனை தேட போறோம்னு சொல்லி இரட்டை கோபுர தாக்குதலுக்கு அவர் தான் காரணமாக இருந்தார் என்று சொல்லி ஒசாமா பின் லேடனை தேடுகிறோம் பெயர் வழி என்கிற பெயரில் முழு ஆப்கானிஸ்தானையுமே அபகரித்தது, அழித்தது, அங்கிருந்த கனிம வளங்களை எல்லாம் எடுப்பதற்கு பாரிய முயற்சிகளை செய்து வந்த நிலையில் ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரையில் வரலாற்றில் வெல்ல முடியாத தேசம், பேரரசுகளின் கல்லறை என்று அறியப்படுவதுதான் ஆப்கானிஸ்தான். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆப்கானிஸ்தானில் ஆதிக்கம் செலுத்திய அமெரிக்கா முடிவில் இனிமே எங்களுக்கு இருக்க முடியாது என்று சொல்லி 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறினாங்க. வெளியேறும் போது 80 பில்லியன் USD அளவுக்குண்டான ஆயுதங்களை அவங்க கைவிட்டு விட்டு போக வேண்டிய நிலைமை பயந்து ஓடினாங்க. 80 பில்லியன் பெறுமதியான ஆயுதங்கள் இன்றைக்கும் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் இருக்கிறது. அவற்றை ஆப்கானிஸ்தான் தர வேண்டும் என்று தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்க முடியும். இப்படி ஆப்கானிஸ்தானுடைய ஆட்சி கவிழ்ப்பையும் இவர்கள் தான் செய்திருந்தார்கள். இதை தாண்டி ஈராக்கினுடைய ஆட்சி கவிழ்ப்பு 2003 நடைபெற்றது. பேரழிவு தரக்கூடிய பாரிய ஆயுதங்களை ஈராக்கினுடைய அப்போதைய அதிபர் சதாம் ஹுசைன் வைத்திருக்கிறார் என்று அமெரிக்கா உலகுக்கு ஒரு பொய்யை சொன்னாங்க. அதற்காக போலி ஆதாரங்களையும் காட்டினாங்க. அந்த ஆயுதங்களை தேடி சர்வதேச அணு ஆயுத தடுப்பு முகமை கூட சதாமுடைய ஈராக்குக்குள்ளே வந்தாங்க. பட் எதையுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அங்கிருந்து அந்த ஆய்வாளர்கள்லாம் வெளியேறியதற்கு பிறகு அதையும் தாண்டி ஈராக் மேலே படையெடுத்தது, சதாமை கைது பண்ண போகிறோம் என்று சொல்லி முழுவதுமாக ஈராக் மேலே தாக்குதல் நடத்தியது அமெரிக்கா. இந்த ஈராக்கிய ஆக்கிரமிப்பில் 5 லட்சம் ஈராக்கிய அப்பாவிகள் கொல்லப்பட்டார்கள். அதே போன்று 9 மில்லியன்னா
90 லட்சத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகள் அகதிகளாக மாற்றப்பட்டார்கள். பல வகையான இராணுவ இழப்புகளை சந்தித்ததுக்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஈராக்கை விட்டு வெளியேறியது அமெரிக்கா. இப்படி உலகத்தில் பல நாடுகள் மேலே இந்த இராணுவ திணிப்பை மேற்கொண்டு ஆட்சி கவிழ்ப்புகளை செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தற்போது வெனிசுவேலா மேலேயும் ஆட்சி கவிழ்ப்பை அவர்கள் செய்வதற்கு முனைந்திருக்கிறார்கள். ஆனால் வெனிசுவேலாவில் அதிபர் கடத்தப்பட்டிருக்கிறார், கைது செய்யப்பட்டிருக்கிறார். தவிர நிக்கோலஸ் மதுரோ ஆட்சி கவிழ்ப்பு அவங்களால பண்ண முடியல. அவருடைய கட்சியைச் சேர்ந்த அவருடைய துணையாக செயல்பட்ட துணை அதிபராக செயல்பட்ட நிதி அமைச்சராக செயல்பட்ட பெட்ரோலிய அமைச்சராக செயல்பட்டவர் தான் தற்போது அதிபராக சார்ஜ் எடுத்திருக்கிறார், பொறுப்பெடுத்திருக்கிறார். இதுவெல்லாம் அமெரிக்கா வரலாற்றில் செய்த மிகப்பெரிய ஆட்சி கவிழ்ப்புகள். இது இல்லாமல் சின்ன சின்ன ஆட்சி கவிழ்ப்புகள் நிறைய இருக்கிறது. மிகப்பெரிய ஆட்சி கவிழ்ப்புகள் மாத்திரம்தான் இந்த வீடியோவில் பகிர்ந்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது போன்ற முக்கியமான பல செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கும் மிக முக்கியமான வேலை திட்டத்திலே மூதூர் அல் ஹுசைனியா கல்லூரிக்கு வந்திருக்கின்றோம். ஷார்ட் நியூஸ் மற்றும் ரஸ்மி மற்றும் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் அனஸ் அவர்களோடு இணைந்த குழுவினர் இன்றைய தினம் எங்களது பாடசாலைக்கு வருகை தந்து இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கி அவர்களுடைய எதிர்கால கற்றலுக்கு சிறப்பான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அல் ஹுசைனியா வித்தியாலயத்தின் அதிபர் என்ற வகையிலும் இந்த பாடசாலை இந்த சமூகத்தினுடைய ஒருவர் என்ற வகையிலும் பாடசாலை சமூகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடசாலையிலே கல்வி பயிலும் பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கொப்பி புத்தகங்கள் உட்பட பாடசாலை உபகரணங்கள் முழுமையாக இல்லாமலாக்கப்பட்டிருக்கின்றன, அழிந்திருக்கின்றன. எனவே அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளை அவர்கள் தொடர்வதற்காக வேண்டி இன்றைய நாளிலே மௌலவி ரஸ்வின் தலைமையிலே ஷார்ட் நியூஸ் குழு, அதே போன்று ஸ்லேவ் ஐலண்ட் SIPL குழுவினர் இங்கே வந்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 200 மாணவ மாணவிகளுக்கான பாடசாலை உபகரணங்கள், ஸ்கூல் ஸ்டேஷ்னரிஸை கொண்டு வந்திருக்கிறோம். இது எல்லாமே மக்கள் நமக்கு தரக்கூடிய பணங்களில் இருந்தால் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இதற்கான உடல் உழைப்பும் அதே போன்று மற்ற காரியங்களை செய்கிற பல விஷயங்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது மந்திரி அனாஸ் அவருடைய SIPL டீம், ஸ்லேவ் ஐலண்ட் பிரீமியர் லீக் டீம். இங்கேயும் அந்த பசங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க. ஃபுல்லாக அவங்களுடைய நேரங்காலத்தை இதற்காக ஒதுக்கி எங்களோட ஒத்துழைப்பாக ஒர்க் பண்ணுறாங்க. அவர்களும் குடும்பம் பிள்ளைகளோடு இருக்கக்கூடியவங்க தான் மற்ற பிள்ளைகளுக்காக இங்கே ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இந்த பணம் எதுவுமே என்னுடைய காசோ அல்லது மந்திரி அனாஸுடைய காசோ எங்கள் காசு கிடையாது. எல்லாம் பொதுமக்கள் தரக்கூடிய பணம். அதை கொண்டாந்து உரிய முறையில் ஒப்படைக்கிற ஏஜென்ட் ஒரு வேலை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஒரு போஸ்ட்மேன் வேலை மட்டும்தான் பார்க்குறோமே தவிர இது எங்கள் பணம் கிடையாது. எனவே ஏழை எளிய மக்களுக்கு கரெக்டாக போய் சேரணுங்கிற ஒரு உயரிய நோக்கத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் நாட்டின் எங்களால் முடிஞ்ச பெரும்பாலான பகுதிகளுக்கு நேரடியாக போய் பண்ணியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பாலை நகருக்கு வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் 5000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம். இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள், பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள், தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். உங்களால் 200 ரூபா தான் முடியுமா, 500 ரூபா தான் முடியுமா, 1000 ரூபா முடியுமா, 10,000 ரூபா முடியுமா, லட்சங்கள் முடியுமா, எது முடியுமோ அதனை அந்த மாணவர்களுக்காக உதவுவதினூடாக நாளை மறுமையில அல்லாஹ்விடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இணையுங்கள், உதவுங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்.